அனைவருக்கும் வணக்கம். அஷ்டமி திதி என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது கால பைரவர் வழிபாடாகும். இந்த கால பைரவர் வழிபாடின் மிக முக்கியமானது அவருடைய வாகனமான நாய்களுக்கு தினந்தோறும் உணவளிப்பது நல்ல பலனை தரும். குறிப்பாக கால பைரவர் வழிபாட்டு முறையில் 2 திதிகள் வரும். ஒன்று வளர்பிறை அஷ்டமி திதி, மற்றொன்று தேய்பிறை அஷ்டமி திதி ஆகும். இந்த 2 திதிகளும் நாம் அனைவரும் வழிபாடு செய்யலாம். இதில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்கள், 8, 17, 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள், அஷ்டம திதி பிறந்தவர்கள், இவர்கள் வழங்கினால் சற்று அதிகமான பலன்களை தரும். மேலும் இந்த திதிகளில் வளர்பிறை அஷ்டமி திதி அன்று காலையில் வழிபாடு செய்ய வேண்டும் கோயிலுக்கு சென்று. இந்த முறை என்பது முன்னேற்றத்துக்கான வழிபாடாகும். குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, மகிழ்ச்சி என்று போன்ற முக்கியமான முன்னேற்றத்துக்காக வழிபாடு செய்யும் முறையாகும். 2வது தேய்பிறை அஷ்டமி. இந்த திதி என்பது மிக நீண்ட நெடுங்கால கடன், பகை, நோய், திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை போன்றவற்றை சரி செய்து கொள்வதற்காகவும் அருள் வேண்டி செய்யும் இந்த பூஜை என்பது மாலை வேளையில் செய்ய வேண்டிய பூஜையாகும். இந்த பூஜைகளை கண்டிப்பாக தொடர்ந்து செய்து வந்தால் மிக நல்ல பலனை தரும். அன்று கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் ஓம் கால பைரவா போற்றி, ஓம் கால பைரவா போற்றி என்று 8 முறை மனதார இறைவனை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். மற்றும் அன்று நம் வீட்டு அருகே இருக்கும் நாய்களுக்கு உணவளிக்கலாம். அன்று மிக சிறப்பான முறை வழிபாடு என்பது ஏழைகளுக்கு தர்மம் செய்வது மிக சிறந்த பலனை தரும் என்று கூறி, அனைவருக்கும் எம்பெருமான் ஈசனின் அருளும் கால பைரவரின் அனுகிரகமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க.